இன்னைக்கு மே 1 என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது வந்து இப்போ ஒரு சாதாரண டேட் மாதிரி இல்ல. உங்களுக்கு இன்னுமே வந்து தெரியாம இருக்கிற சில சேஞ்சஸ் உங்க பாக்கெட்ல இருந்து சைலண்டா வந்து மணி எடுத்துட்டு இருக்கு. ஒரு கேஸ் சிலிண்டர் பிரைஸ் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ஒரு பேங்க் ரூல் அப்டேட் ஆயிருக்கு. ஒரு ஸ்மால் மேட்டர் அப்படின்னு நம்ம நினைச்சோம் பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம மந்த்லி பட்ஜெட்டை பிரேக் பண்ற பிக்கெஸ்ட் ரீசனா வந்து இருக்குது. மே 1ஆம் தேதியிலிருந்து வர்ற இந்த ரூல்ஸ் வந்து நீங்க இக்னோர் பண்ணனா ஒரு நாள் எங்க மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு ரெக்ரெட் பண்ண வேண்டியதா இருக்கும். லேட் பேமெண்ட் பண்ணனா ஃபைன், அதே மாதிரி கேவைசி அப்டேட் பண்ணலாம் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆக கூட வந்து சான்சஸ் இருக்கு. கேஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனனால எக்ஸ்பென்ஸும் டபுளா இருக்க போகுது. இது எல்லாமே இன்னையில இருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஃபேமிலி ஒரு மாசம் எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே தெரியாம இந்த நியூ ரூல்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்குது. மே 1ஆம் தேதியிலிருந்து பேங்கிங் சர்வீஸ், இன்வெஸ்ட்மெண்ட், எல்பிஜி சிலிண்டர் எக்ஸெட்ரா இந்த மாதிரி என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த சேஞ்சஸ் நான் சொல்லும்போது இது எல்லா மந்த் வர்ற மாதிரி சாதாரண சேஞ்சஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஆனா உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ், செக்யூரிட்டி, லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே சின்ன சின்னதா வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்குது. இதுதான் வந்து நான் ரியல் இம்பாக்டோட வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சிலிண்டர் விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வீட்டோட சுமை வந்து அதிகமாகுது அப்படின்றது அர்த்தம். மே 1ஆம் தேதி வந்த உடனே எல்பிஜி சிலிண்டர் ரேட் வந்து சேஞ்ச் ஆயிடும். எல்லா மாசமே 1ஆம் தேதி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் பிரைஸ் ரிவைஸ் ஆயிட்டே தான் இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் ரேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட் க்ரூட் ஆயில் அண்ட் சப்ளை பிரஷர்னால பிரைஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேட் வந்து அதிகமாகிறது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர்லாம் இல்ல. இது ஒரு ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணுமே அப்படின்னு வர ப்ரெஷர் மாதிரி தான் வந்து இருக்குது. ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ, ரெண்ட், இப்போ கேஸ் கூட வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவுக்கு தான் வந்து தெரியும். அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் எங்க குறைக்கலாம் அப்படின்னு டெய்லி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு இப்போ வந்து வழி இல்லாம தான் வந்து இருக்குது. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நம்ம ஃப்ரீடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. கேவைசி வந்து அப்டேட் பண்ணலனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆக வந்து சான்ஸ் இருக்கு. டிரான்சாக்ஷன் பிளாக் கூட ஆகலாம். நிறைய கேவைசி இருக்கிற அக்கௌண்டோட டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அவங்க பேங்க் பிரான்ச்சஸ், நெட் பேங்கிங் ஒரு மொபைல் ஆப் மூலமா இமிடியேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணணும். உங்களுக்கு அர்ஜென்ட்டா வந்து கேஷ் வேணும் ஆனா அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகலனா அது எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து லேட்டரா பாத்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாம இமிடியேட்டா வந்து அப்டேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, எஸ்பிஐ கார்டு சேஞ்ச் பண்றதால ஸ்மால் மிஸ்டேக் இருந்தா கூட பெனால்ட்டி தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார்டு யூசர்ஸ்க்கு வந்து இனிமே வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்மால் டிலேனால கூட வந்து ஃபைன் வரும். ஃபியூ கார்ட்ஸ்க்கு வந்து ஆனுவல் ஃபீ வேவ் ஆஃப் பண்ற ரூல்ஸுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, நெக்ஸ்ட் வீக் வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் சார்ஜஸ் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து சைலண்டா டிடெக்ட் பண்ண போறாங்க. ஆனா பெரிய ப்ரொடெக்ஷனா வந்து இருக்க போகுது. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, இந்த ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு பிரீமியம் ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் ஆயிடும். பேலன்ஸ் இல்லனா பாலிசி வந்து கேன்சல் ஆயிடும். நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனா ஒரு எமர்ஜென்சி வந்துன்னா அந்த இன்சூரன்ஸ் தான் நம்ம ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்லைன் கேமிங்ல ரூல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஃபன் கூட வந்து கண்ட்ரோல் ஆக போகுது. ஆன்லைன் கேமிங்ல வந்து நியூ ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். சர்டிபிகேஷன் வேலிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபார்ம் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் கேமிங் ரெகுலேஷன் ஆக்ட் 2025 படி கேமிங் கம்பெனிஸ் எல்லாமே இனி நியூ ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி பீரியட் 5 வருஷத்துல இருந்து 10 வருஷமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக் ஆப்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிடும். பேஜோட சேஃப்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அடிக்டிவ் கேமிங்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வார்னிங் சிக்னலா வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎஃப் வந்து ஏடிஎம் இல்லனா யூபிஐ மூலமா வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ரியலா இல்ல ரூமரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிஎஃப் மணியை வந்து ஏடிஎம் ஒரு யூபிஐல வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஒபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. கவர்மெண்டும் சரி இல்ல இபிஎஃப்ஓ எந்த ஒபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே இன்ன வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இல்ல. அதனால இது வந்து ஃபுல்லா நம்பாதீங்க. ரூமரா பேஸ் பண்ணி எந்த டிசிஷனுமே எடுத்துறாதீங்க. ஃபைனலா வந்து ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி பட்ஜெட் வந்து டைட்டன் பண்ணிடும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் முக்கியமா வந்து நமக்கு மாறும். கேர்லெஸ்ஸா இருந்தா பெனால்ட்டி வரும் அப்படின்னு வந்து கிளியரா வந்து தெரியுது. சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் சேஞ்சஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணணும்னா பெரிய ப்ராப்ளமா வந்து மாற சான்சஸ் இருக்கு. லைஃப்ல வந்து கஷ்டம் வரும்போது அது ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் வந்து இருக்கும். இப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் அலர்ட்டா இருக்கிறவங்க சர்வைவ் பண்ணிடுவாங்க, கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க ஸ்ட்ரகிள் தான் பண்ணுவாங்க. இந்த மாசம் உங்க பாக்கெட்ல சைலண்டா நடக்கிற சேஞ்சஸ் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கலனா நாளைக்கு ரிக்ரெட் பண்ண வேண்டியதா இருக்கும். வேற வழி இல்ல. இந்த சேஞ்சஸ் உங்க லைஃப் வந்து கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனா நீங்க இப்ப தெரிஞ்சுக்கலனா அது உங்க தப்பு இல்ல. ஆனா அதோட கான்சிக்வென்ஸ் ரொம்ப கஷ்டமா தான் வந்து இருக்க போகுது. இந்த மாசம் உங்க பாக்கெட்ல இருக்கிற அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாமா இல்ல சைலண்டா வந்து லாஸ் ஆகட்டுமா அப்படின்ற டிசிஷன் உங்க கையில தான் இருக்குது. பார்த்து சேஃபா இருங்க. இந்த சேஞ்சஸ் ஒரு காமன் மேனை இப்படி எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும். மந்த்லி பட்ஜெட் போடுறவங்க, இன்வெஸ்டர்ஸ், ஆர்டினரி கன்சியூமர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம அப்டேட்டடா இருக்கணும். சோ இந்த நியூ ரூலை வந்து பேஸ் பண்ணி நம்ம எனி ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் வரும்போது நம்மளால வந்து டீல் பண்ண முடியும். இந்த நியூ சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல வந்து எஃபெக்ட் ஆகும். ஆனா நீங்க இப்ப தெரிஞ்சுக்கலனா அது உங்க தப்பு கிடையாது. ஆனா அதோட கான்சிக்வென்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். சோ அலர்ட்டா அப்டேட்டடா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.